கருப்பனின் அழகிய ராட்சசி இரண்டாம் பாகம். அப்பா, இங்க பாருப்பா, இந்த திவ்யமதிய, எனக்கு அந்த டெடிபியர் தான் வேணும். எனக்கு அந்த பொம்மையே வேண்டாம்ப்பா, அவகிட்ட இருந்து வாங்கி கொடுங்கப்பா என்று கத்தினாள் சுடர்மதி. அதை கேட்ட கார்வேந்தன், ஏமா திவ்யா, சுடர் தான் இவ்வளோ கேட்கிறாளே, கையில் இருக்கிற பொம்மைய அவகிட்ட கொஞ்ச நேரம் விளையாட கொடுக்கலாமல்ல என்றான். அதை கேட்ட திவ்யாவுக்கு கோபம் வந்துச்சு. அப்பா, நான் இந்த பொம்மைய நான் தான் வாங்கினேன், ஆனா இவ வாங்கினதுல இருந்து இதையே கேட்கிறா. இவளுக்கு தான் நீங்க தனியா வேற பொம்மை வாங்கி கொடுத்துருக்கீங்கல்லப்பா, அப்பா அதை வச்சுட்டு விளையாட வேண்டியது தானே என்று திருப்பி கத்தினா திவ்யா. இருவருக்கும் இப்போ 4 வயசு ஆகுது. இப்படி 2 பேரும் பொம்மைக்காக ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்க, அங்கிருந்த 7 வயது எழுவேந்தனும் மதிவதனைய பார்த்து கத்திட்டு இருந்தான். அம்மா, எனக்கு ப்ளூபெர்ரி தான் வேணும், ஸ்ட்ராபெர்ரி வேண்டாம் என்றான். அதை கேட்ட இளங்கோ, அம்மா, ஸ்ட்ராபெர்ரி என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, இதை எனக்கு தான் கொடுத்துருக்கீங்க. எழில் கேட்டான்னு சொல்லி என்கிட்ட இருந்து அவனுக்கு வாங்கி கொடுக்க கூடாது, புரிஞ்சுதா என்று ஒற்றை விரல் காட்டி மதிவதனைய மிரட்டிட்டு இருந்தான் இளங்கோ. இப்படி ஆளாளுக்கு கார்வேந்தன் கிட்டையும் மதிவதனை கிட்டையும் சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு நின்னாங்க 4 குழந்தைகளும். சுடர்மதிக்கும் திவ்யமதிக்கும் 4 வயசு, எழில்வேந்தனுக்கும் இளங்கோவேந்தனுக்கும் 7 வயசு ஆயிடுச்சு. 4வரும் மதிவதனையும் கார்வேந்தனையும் படாத பாடுபடுத்தினாங்க. கார்வேந்தன் இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்காகவே மாலையில சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தா இவங்களோட ரகலை தாங்க முடியாது, ஆனாலும் அதை ரசிச்சு பார்ப்பான் கார்வேந்தன். தன் மனைவி மதிவதனையும் குழந்தைகளோட குழந்தையா விளையாடுறத பார்க்கறதுக்கு அவனுக்கு 2 கண்ணு போதாது. டேய் எழில், நான் உனக்கு நாளைக்கு ப்ளூபெர்ரி வாங்கி தரேன், நாளைக்கு உனக்கு ஸ்ட்ராபெர்ரி வாங்கி தரேன். இப்போ இந்த ப்ளூபெர்ரியை 2 பேரும் சாப்பிடணும், புரிஞ்சுதா? அப்பதான் நாளைக்கு வரும்போது அம்மா நிறைய ப்ளூபெர்ரி வாங்கிட்டு வருவேன் என்றாள் மதிவதனி. அதை கேட்ட இளங்கோ, அப்ப எனக்குமா என்று கேட்டான். உனக்கும் தாண்டா வாங்கிட்டு வரேன், 2 பேரும் இப்படி அமைதியா வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று சொன்னவள் ஒரு சின்ன பவுல்ல 2 பேருக்கும் ப்ளூபெர்ரியை கொண்டு வந்து கொடுத்தா. அதை வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க, அதை பார்த்த சுடர்மதியும் திவ்யமதியும் பொம்மையை கீழே போட்டுட்டு மதிவதனியை நோக்கி ஓடி வந்தாங்க. அம்மா, இவங்களுக்கு மட்டும்தான் ப்ளூபெர்ரியா, எங்களுக்கு இல்லையா என்று உதட்ட பிதுக்கி அவங்க கேட்டதும் 2 பேரையும் அணைச்சுக்கிட்டா மதிவதனி. உங்களுக்கு இல்லாமையாடா தங்கம், நீங்க தான் அப்பவே கேட்டதுக்கு வேண்டாம்னு சொன்னீங்க, இதோ வரேன் வாங்க என்று கொண்டு வந்து தந்த. அந்த கொண்டு வந்து கொடுத்தத 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்படி சந்தோஷமா 4 குழந்தைங்க கூட கார்வேந்தனும் மதிவதனையும் விளையாடிட்டு இருந்தாங்க. இரவு 8 மணி ஆனதும் குழந்தைங்களுக்கு சப்பாத்தியை ஊட்டி விட்டா மதிவதனி. குழந்தைங்களோட குழந்தையா கார்வேந்தனும் உட்கார்ந்தான். ஹேய் ராட்சசி, எனக்கு எங்கடி சப்பாத்தி என்று கேட்டவன் கிட்ட, என்னங்க இவ்வளோ வயசாச்சு, குழந்தைங்களோட ஊட்டி விட சொல்றீங்களே, போங்க போய் 2 சப்பாத்தி எடுத்து வச்சு சாப்பிடுங்க என்றாள். ஏய் ப்ளீஸ் டி ராட்சசி என்று கண்களில் காதலுடன் கேட்டவனிடம் மறுக்க தோன்றாமல் கணவனுக்கும் சப்பாத்தியை ஊட்டிவிட்டா மதிவதனி. 4 குழந்தையும் கூட தன் கணவனும் குழந்தையா உட்கார்ந்து சாப்பிட்றத பார்த்து அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்க 4 பேரும் பெட்ல வந்து தூங்கினதும் தன் கணவனை நோக்கி வந்தா மதிவதனி. கார்வேந்தன் அவளுக்காகவே காத்துட்டு இருந்தான். பாலை அவன்கிட்ட கொடுத்தவ அவன் மார்பில் அழகா சாஞ்சுக்கிட்டா. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையாங்க, இந்த 4 பேரும் எவ்வளோ சேட்டை பண்றாங்க, பொழுது போறதே தெரியல எனக்கு என்றாள் மதிவதனி. ஆமா வதனி, நானுமே இவங்களுக்காகவே சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் இப்பெல்லாம் என்று சொன்னவன் அவன் தலையை அன்போட கோதிவிட்டான். அப்போ திடீர்னு அரைக்கதவு தட்டப்பட அந்த வினாடி 2 பேரும் உறைஞ்சு போய் ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. பிறகு ஒரு சின்ன பெரிய மூச்சுடன் எழுந்து நின்னா மதிவதனி. கார்வேந்தனும் எழுந்து அவளை பின்தொடர்ந்தான். கதவு திறந்து பார்த்த போது அவங்க எதிர்பார்த்தபடியே வெளியே ரோஜாவும் வான்மதியும் நின்றுட்டு இருந்தாங்க. பின்னாடியே விஷ்ணுவும் மாறனும் கவலை தேய்ந்த முகத்தோட நின்றுட்டு இருந்தாங்க. அக்கா, குழந்தைங்க என்று வான்மதி இழுத்தப்போ, இதோ கொண்டு வந்து கொடுத்துடுறேன்டா என்றபடி மதிவதனையும் கார்வேந்தனும் ஒவ்வொரு குழந்தையா எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. பின்னாடியே விஷ்ணுவும் மாறனும் கை நீட்ட அவங்க கிட்டேயும் ஒரு குழந்தைய கொடுத்தான் கார்வேந்தன். தூங்குற 4 குழந்தைகளையும் அவங்கவுங்க எடுத்துட்டு போக மதிவதனையும் கார்வேந்தனையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கண்களில் நீரோட அனாத போரை நின்னாங்க. ஆமா, கல்யாணமாயி 8 வருஷம் ஆகியும் இன்னும் மதிவதனைக்கும் கார்வேந்தனுக்கும் ஒரு குழந்தை இல்லை.
எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயிட்டாங்க. ஆனால் கர்ப்பம் தரிச்சும் குழந்தை 3 மாதம் இல்லை 4 மாதத்தில் கலைஞ்சு போயிடுது. ஏன்னு காரணம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதிகபட்சம் 4 மாதம் குழந்தை வயிற்றில் வளர்ந்தா அதுவே பெரிய விஷயம். இந்த 8 வருஷத்தில் மதிவதனிக்கு கருக்கலைப்பு மட்டுமே 8 தடவை நடந்துருச்சு. அதை நினைக்கும் போது அவளுக்கு தாங்கவே முடியாத வேதனையாக இருக்கும். தன் கணவனுடைய முகத்தை பார்த்து ஆறுதல் சொல்லுவா. தான் அழுதால் கணவனும் சேர்ந்து உடஞ்சிடுவான்ற நினச்சி பல்ல கடிச்சிட்டு தன்னை சமாளிச்சுப்பா. கார்வேந்தனுமே அவன் முன்னாடி தன்னோட வேதனையை காட்டிக்க மாட்டான். குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு 4 பேரும் போனதுக்கப்புறம் கதவை இழுத்து சாத்திட்டு கணவனுடைய மார்பில் சாஞ்சு அழுதா மதிவதனி. அவளை அன்போடு அணைச்சிக்கிட்டான் கார்வேந்தன். ஏய், கவலைப்படாத வதனி. எங்கள் அம்மாவுக்கே நான் 20 வருஷம் கழிச்சு தான் பிறந்தேனா. அப்படி இருக்கும்போது நமக்கு குழந்தை சீக்கிரம் போயிட்டு பிறந்துருமா என்ன? எல்லாம் கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருவாரு. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை இல்லையா? நீ பயப்படாத, கவலைப்படாத என்று ஆறுதல் சொன்னான். அது இல்லைங்க, எனக்கு என்னவோ நம்ம குழந்தைங்கள சீக்கிரமாக பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்படி எத்தனை நாளைக்கு மற்றவங்களோட குழந்தைங்கள நம்ம வச்சுட்டு இருக்க முடியும் என்று அழுகையோடு கேட்டா. அவளுடைய வேதனை அவனுக்குமே நல்லா புரிஞ்சுது. அவளை சமாளிக்கிற விதமாக அவளுடைய தோள்களை ஆறுதலாக கை வச்சான். அதை புரிஞ்சுக்கிட்ட மதிவதனி கணவனை ஏறிட்டு பார்த்தா. என்னங்க, இன்னைக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமா என்றாள் வெட்கத்துடன். ஓ, அப்படி சொல்றியா என்று ஒரு வினாடி யோசிச்சவன் சரிதான் என்றான். அந்த குரல்லையும் அவனுடைய கம்பீரத்திலையும் தன்னை மறந்து மதிவதனி அவனுடைய மார்பில் அழகா சாஞ்சா. தன் மனைவியை அழகா தூக்கிக்கிட்டு படுக்கைக்கு வந்தான் கார்வேந்தன். ஆனா அவளை படுக்கையில படுக்க வச்சதுமே கடைசியா டாக்டர் சொன்னது அவன் நினைவுக்கு வந்துச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு கருக்கலைப்பு இவளுக்கு நடந்தது. அதுல அவள் ரொம்ப பலவீனமா இருப்பதா சொன்னாரு. அதை நினைவுல வச்சவன் அவளை மெதுவா அணைச்சபடி எதுவும் பண்ணாம தூங்கிட்டான். அதை பார்த்து கடுப்பானா மதிவதனி. தன் அண்ணன் கிட்ட இருந்து பெரிய மகனையும் இளங்கோவையும் 2வது பொண்ணு திவ்யமதியும் அழைச்சிட்டு தன்னோட அறைக்கு வந்தான் மாறன். அவன் மனசுல சொல்லவே முடியாத வேதனைகள் பொங்கி எழுந்தது. அதை பார்த்த ரோஜா, என்னாச்சு மாறா, முகமெல்லாம் சோர்ந்து போய் கிடக்குதே என்று கேட்டாள். தெரியல ரோஜா, என்னமோ கொஞ்ச நாளாவே மனசே சரியில்லை. அண்ணனுக்கு 8 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி. நம்மள மாதிரி தானே அவரும் ஆசைப்பட்டிருப்பாரு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் கல்யாணம் பண்ணாரு. ஆனா இப்போ நம்ம கையில 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அவருக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலையே. அந்த கவலை தான் என்னை ரொம்ப வாட்டுது என்று சொன்னான். அதை கேட்ட ரோஜாவுக்குமே கார்வேந்தன் மாமாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தது. தன் குடும்பத்துக்கு பெரிய வாரிசுன்னு பார்த்தா கார்வேந்தன் தான். அவனுக்கே இன்னும் குழந்தை இல்லையேன்னு அவளுக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். மாறனோட தோள்களை கட்டி பிடிச்சு சமாதானம் பண்ணான். எல்லாம் சரியாயிடுமாரா, 8 வருஷம் தானே ஆச்சு கல்யாணமாகி. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு. அண்ணா கிட்ட எப்படியாவது பேசி மும்பையில் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் மதிவதனையும் அவரையும் செக்அப் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை அவங்க உடம்புல ஏதாவது குறை இருந்தாலும் சரியா போக வாய்ப்பு இருக்கு இல்லையா என்றாள். அதை கேட்ட மாறன், நாளை காலையில் அண்ணன் கிட்ட இதை பற்றி பேசி பார்க்குறேன். இப்போ நீ போய் தூங்கு என்று குழந்தைங்க கூட ரோஜாவை அனுப்பி வச்சுவன். பிறகு மொட்டை மாடியில் விமானத்துக்கு பக்கத்தில் வை நின்னா மாறன். அவனுக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் விஷ்ணு இங்கே வருவான்னு. அவன் எதிர்பார்த்தது மாதிரியே கொஞ்ச நேரத்தில் விஷ்ணு வந்தான். ஏய், என்னாச்சு மாறா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க என்று கேட்ட விஷ்ணு கிட்ட, உனக்கு தெரியாதா விஷ்ணு, நான் ஏன் கவலையாக இருக்கேன்னு என்று திருப்பி கேட்டான். விஷ்ணுவுக்கு நல்லா புரிஞ்சுது. பாஸ் பற்றி கவலைப்படுறியா? எல்லாம் சரியாயிடும். அவங்களுக்கு குழந்தை ஆகலைன்னா தான் நம்ம கவலைப்படணும். ஆனால் 8 தடவை குழந்தையாகி கரு கலைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தை ஆகாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா என்று கேட்டான். அதேதான், அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கவலையாகவும் பயமாகவும் இருக்கு என்றான் வானத்தை பார்த்துக்கிட்டே. நீ என்ன சொல்ல வர மாறா, எனக்கு ஒன்றும் புரியலையே என்று கேட்ட விஷ்ணு கிட்ட. நீ நல்லா யோசிச்சு பாரு விஷ்ணு, அது எப்படி ஒரு தடவை குழந்தை கலைஞ்சது ஓகே, 2 தடவை 3 தடவை சரி கரு கலையலாம், அது கூட பரவாயில்லன்னு வை. ஆனால் தொடர்ந்து 8 தடவை எப்படி கலைய முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் 3 மாதம் 4 மாதம் அப்படிங்கும்போது குழந்தை கலைஞ்சிடுது. அது வரைக்கும் குழந்தை அண்ணியோட வயிற்றுல நல்லா தானே வளருது. டாக்டர் கிட்ட செக்கப்கெல்லாம் போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்து வந்து நல்லா இருக்கிறதா தானே சொல்கிறாங்க. அது இப்படி அதே மாதங்களில் குழந்தை கழையுது? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு என்று சொன்னான் மாறன். அதை கேட்டு விஷ்ணு கொஞ்சம் யோசிச்சான். இப்போ நீ என்ன சொல்லதான் வர, புரியுற மாதிரி பேசு என்று கேட்டவன் கிட்ட.
எனக்கு என்னவோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. யாரோ ஏதோ பண்றாங்க என்றான். அது கேட்டு விஷ்ணு அதிர்ச்சி அடைஞ்சான். டேய், லூசு மாதிரி வளராதரா. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நம்ம சொந்தங்கள். அவங்க எப்படிடா இதை பண்ணுவாங்க என்று கேட்டான். நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆனாலும் இதை பத்தி நம்ம நிறைய யோசிக்கணும். அண்ணா கிட்ட இப்போதைக்கு நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். ஆனா நம்மளே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் என்றான் மாறன். சரிதான் மாறா, இதை பத்தி நானும் யோசிக்கிறேன் என்று பேசியபடி 2 பேரும் கலைஞ்சு போனாங்க. மாறன் கிட்ட பேசிட்டு தன்னோட அறைக்கு வந்தான் விஷ்ணு. அங்க தன் குழந்தைங்களோட தூங்கிக்கிட்டு இருந்தா வான்மதி. அவளை மெதுவா தொட்டு எழுப்பினான். கண்களை கசக்கிக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்க விஷ்ணு தான் நின்றுட்டு இருந்தான். என்ன விஷ்ணு, என்னாச்சு என்று கேட்டபடி கடிகாரத்துல மணியை பார்த்தா கிட்டத்தட்ட 12க்கு மேல ஆயிடுச்சு. என்னாச்சு விஷ்ணு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டவள் கிட்ட, இல்ல வான்மதி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பால்கனி பக்கம் வரையா என்றாள். தன் மேல இருந்த குழந்தைங்களோட கையும் காலையும் ஒதுக்கி விட்டபடி விஷ்ணுவை பின்தொடர்ந்து சென்றா வான்மதி. வெகு நேரம் வானத்தையே பார்த்துக்கிட்டு நின்று இருந்தான் விஷ்ணு. சீக்கிரம் சொல்லு விஷ்ணு, என்ன விஷயம், எனக்கு தூக்கம் வருது என்றாள் சினிங்கிக்கிட்டே. அவளை பார்த்து திரும்பிய விஷ்ணு, வான்மதி, நான் கேட்கிறேன்னு கோச்சிக்காத, தப்பா எதுவும் எடுத்துக்காத என்றான் தயங்கியபடி. என்னாச்சு சொல்லு என்று கண்களை கசக்கனபடி கேட்டா. அது 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 வந்து மதி அன்னைக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆகுதுல்ல, அதுக்கு காரணம் உங்க உங்க அம்மாவா இருக்குமோ என்று கேட்டான். அந்த கேள்வியில அதிர்ந்து போய் விழிச்சா வான்மதி. என்ன லூசா நீங்க, என்ன ஒளறீங்க, எங்க அம்மாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது வான்மதி. ஏற்கனவே 8 வருஷத்துக்கு முன்னாடி மதிவதனிய கொல்றதுக்கு ஆள் அனுப்புனது உங்க அம்மா தானே. இத்தனை வருஷம் கழிச்சும் என்னவோ உங்க அம்மா மனசுல அந்த பழி உணர்ச்சி இருக்குமோன்னு தோணுது. நீயே யோசிச்சு பாரு, இந்த 8 வருஷத்துல மதிவதனி அன்னைக்கு நிறைய தடவை அபார்ஷன் ஆயிருக்கு. என்ன காரணம்னு இப்ப வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு என்று தயங்கியபடி நிறுத்தினான். அதை கேட்ட வான்மதிக்கு கோபம் தலைக்கேறிச்சு. இங்க பார் விஷ்ணு, நீ என்னை பத்தி என்ன வேணாலும் பேசு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசாத. எங்க அம்மா திருந்தி பல வருஷம் ஆச்சு தெரியுமா. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. நம்ம விஷயத்துல அவங்க தலையிடுறதே இல்லை. நீயே பாக்குறல்ல, அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்களா, அந்த ரூமை விட்டு அவங்க வெளியில அதிகமா வர்றதே இல்லை. நானா போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து டைனிங் ஹால்ல சாப்பிடும்போது கூட அவங்க நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றதே இல்லை. நான் போய் காரணம் கேட்டா அவங்களே சொல்றாங்க குற்ற உணர்வுல இருக்கேன்னு. அப்படிப்பட்டவங்க மறுபடியும் மதிவதனியோட விஷயத்துல தலையிடுவாங்களா? நீ என்ன முட்டாள் மாதிரி ஒளர்ற என்று கேட்டு எகிரினாள். வான்மதியோட கோபத்தை கண்ட விஷ்ணுவுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்தது. ஹே வான்மதி, நான் சும்மா ஏதோ தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். நீ கோவப்படாத, வா வந்து தூங்கு என்று அவளை சமாதானப்படுத்தி படுக்கையில படுக்க வச்சான். ஆனா அதுக்கப்புறமும் வான்மதிக்கு என்னவோ தூக்கம் வரவே இல்லை. விஷ்ணு கேட்டதுல அவளுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது. அதே சமயம் அப்படி இருக்குமோன்னு கூட சந்தேகம் வந்துச்சு. உடனே விஷ்ணு நல்லா தூங்கினது தெரிஞ்சதும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தா மெதுவா. தன் அம்மாவை தேடி 4வது தளத்துக்கு போனா. அங்க அரைக்கதவை தட்டமும் கண்களை கசக்கனப்படி எழுந்து வந்தா இளமதி. இந்த நேரத்துல தன்னோட மகள் வான்மதியை பார்த்ததும் திடுக்கிட்டா. என்னடி, ஏதாவது பிரச்சனையா, குழந்தைக்கு உடம்புக்கு ஏதாவது என்று இழுத்தாள். அட அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று மெல்லிய குரலில் சொன்னபடி உள்ள வந்தவ கதவை சாத்திட்டு நேரா அவளுடைய படுக்கையில போய் உட்கார்ந்தா. ஏய் என்னாச்சுடி சொல்லு என்று கேட்டவளிடம், அம்மா உண்மை சொல்லு, மதிவதனிக்கு இப்போ குழந்தை கலையறதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று நேரடியாவே கேட்டா. அதை கேட்டு இளமதி அதிர்ச்சியோடு தன் மகளை பார்த்தா. என்னடி சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே, புரியுற மாதிரி சொல்லி தொலை என்றாள். அம்மா உன் நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். உண்மை சொல்லு, மதிவதனிக்கு கிட்டத்தட்ட 8 தடவை கரு கலைஞ்சிருக்கு, வருஷத்துக்கு 2 தடவை. இதெல்லாம் சும்மா நடந்துருமா? எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ ஏதாவது பண்றியாமா என்று கேட்டாள் எரிச்சலுடன். அந்த வினாடி தன் மகளை கூர்மையா பார்த்தா இளமதி. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா வான்மதி? நான் எப்போ மதிவதனிய அன்னைக்கு கொல்றதுக்கு திட்டம் போட்டு கையும் களவமா மாட்டினேனோ, நீங்க எப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் திருந்திட்டேன்டி. நான் இதை பண்ணுவேன்னு நீ இன்னுமா நம்புற என்றாள். எனக்கு என்னடி இனி இருக்கு வாழ்க்கையில சொல்லு? அழகான 2 பேர பசங்களை பெத்து போட்டிருக்க. அவங்கள கொஞ்சிட்டே இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவேன்.
அவளுடைய குடும்பத்தை கெடுத்து நான் என்னடி பண்ண போறேன் என்று கேட்டாள் இளமதி. தன் தாயை கூர்மையா பார்த்துக்கிட்டே நின்னா வான்மதி. தன் அம்மா சொல்றதுல பொய் இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணல. சரிம்மா, என்னமோ மனசுல தோணுச்சு, அதான் வந்து கேட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத என்ன, இதை யார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாத என்றபடி மடமடன்னு அறை விட்டு வெளியே போனான். சென்ற மகளையே பார்த்துக்கிட்டு நின்னா இளமதி. அடுத்த வாரம் வான்மதியோட பெரிய பையன் இளங்கோவேந்தனுக்கும் ரோஜாவோட பெரிய பையன் எழில்வேந்தனுக்கும் ஒரே நாள்ல பிறந்தநாள் வந்துச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்ததுனால அவங்களுடைய பிறந்த நாளை சிறப்பா கொண்டாட செய்யப்பட்டது. அதுவும் அரண்மனையின் மூத்த வாரிசு ஆண் குழந்தைங்களாக இருக்கிறனால வீட்டுல பெரியவர் தாத்தா பரதிவேந்தனும் வேண்மதியும் அவங்க 2 பேரோட பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்னு அன்னைக்கே சொன்னதுனால வருஷந்தோறும் இப்படி பிரம்மாண்டமா அரண்மனையில பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அவங்களுக்காக அரண்மனையில கோலாகலமா பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. எல்லா சொந்தங்களும் அழைச்சு பிறந்தநாள் விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடினாங்க. திவ்யமதியும் சுடர்மதியும் ஒரே கலர்ல பட்டுப்பாவாடை ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு, இளங்கோவும் எழிலும் பட்டு வேஷ்டி ஷர்ட்டோட கேக்குக்கு முன்னாடி 4 பேரும் நின்னப்போ அனைவருடைய கண்களிலுமே ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. கார்வேந்தனும் மதிவதனியும் குழந்தைங்களை வாழ்த்த மதிவதனியோட அம்மா வந்தனாவுக்கு மட்டும் அழுகை தாங்கவே முடியாம வந்தது. தன் அம்மாவோட அழுகையை பார்த்த மதிவதனிக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வந்துச்சு. யாருக்கும் தெரியாம அவ பக்கத்துல போய் நின்னவ, அம்மா என்னம்மா இதெல்லாம், ஏமா இப்படி கண்ணீர் வடிக்கிற என்று கேட்டவள் கிட்ட, பின் என்னடி, கல்யாணமாய் இத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கலையே என்று கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பக்கத்துல வந்தாரு மகேஸ்வரன், மதிவதனியோட அப்பா. ஆமாம்மா, நீயும் மாப்பிள்ளையும் அன்னைக்கு கேட்டுக்கிட்டதுனாலதான் மும்பையிலிருந்து எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு இங்கேயே வந்து உன் கூடயே தங்கியிருக்கோம். எதுக்காக தெரியுமா? எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. உனக்கு பிறக்க போற வாரிசுகளை நாங்க சாகிறதுக்குள்ள கண்குளர பார்த்துட்டு அவங்களோட விளையாடிட்டு சாகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எதுக்காக நாங்க இங்க வந்தோமோ அந்த ஆசை இப்ப வரைக்கும் நிறைவேறவே இல்லையே. ஒவ்வொரு முறையும் நீ கர்ப்பமா இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனா 3 மாசம்தான். அந்த 3 மாசத்துக்குள்ளேயே அது கலைஞ்சு போச்சுன்னு நீ குழந்தைய இழந்து நிற்கும் போது உன்னை பார்க்குற எங்களுக்கு வரும் பாரு ஒரு தவிப்பு, அப்பப்பா அது தாங்கவே முடியலம்மா. ஏமா இப்படி நடக்குது? மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா, ஏதாவது வைத்தியம் பார்க்கலாம் என்று கேட்டார் மகேஸ்வரன். தன் அம்மாவையும் அப்பாவையும் கண்கலங்க பார்த்த மதிவதனிக்கு அவங்களுடைய வேதனை எல்லாம் புரியாம இல்லை. ஆனா இப்போ இந்த விழாவில் இவங்க இப்படி பேசுறது சரியும் இல்லை முறையும் இல்லை என்று உணர்ந்தவள், அம்மா அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன், இந்த இடத்துல எதுவுமே இதை பத்தி பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன், இதுக்கு ஏதாவது வழி பிறக்குமான்னு பாக்குறேன். இந்த நல்ல காரியம் நடக்கும்போது யாரும் கண் கலங்கி நிக்க வேண்டாம்பா ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். சரிதாம்மா என்று சொன்னவர் வந்தனாவை திரும்பி பார்த்தாரு. அவளும் புரிஞ்சுக்கிட்டு கண்களை அழுந்த தொடச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வாழ்த்து சொன்னான். பிறகு அனைவருமே வாழ்த்த எல்லா சொந்தங்களும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களை வாழ்த்திட்டு கிளம்பினாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்க பெரிய டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து கலாட்டாவா பேசிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்டாங்க. அப்ப அங்கிருந்த வந்தனாவும் மகேஸ்வரனும் மட்டும் சரியா சாப்பிடாம இருக்கிறத பார்த்த கார்வேந்தன், என்ன மாமா என்ன அத்தாச்சு, சாப்பிடுங்க, ஏன் சரியா சாப்பிடாம இருக்கீங்க என்று கேட்டான். அது ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, நேத்துல கொஞ்சம் வயிறு சரியில்லை அவ்வளவுதான் என்று சொல்லி சமாளிச்சாரு மகேஸ்வரன். மதிவதனி தன் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து முறைச்சா. அப்போ அங்கிருந்த செல்வமதி, என்னப்பா கார்வேந்தா இப்படி கேட்குற, அவங்க ஏன் சாப்பிடாம இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் உங்களாலதான். இவங்களுக்கு தான் பொண்ணுக்கு குழந்தை இன்னும் பிறக்கலையேன்னு கவலை. நம்ம மட்டும் சந்தோஷமா விழா கொண்டாடுறோமே, தான் மக மட்டும் குழந்தை இல்லாம இப்படி கஷ்டப்படுறாளேன்னு கவலை. அப்படி தன் பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு எந்த பெத்தவங்களாவது சாப்பிடுவாங்களா? சாப்பாடு தான் அப்படி உள்ள இறங்குமா, அதனாலதான் அவங்க சாப்பிடல என்றவள், ஹே ரோஜா வான்மதி, உங்க 2 குழந்தைகளையும் உள்ள கூட்டிட்டு போய் நல்லா திசு சுத்தி போடுங்க, யார் யார் கண்ணு பட்டுச்சோ என்று குத்தலா பேசினா செல்வமதி. அதை கேட்ட பரதிவேந்தனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. ஏன் செல்வமதி, உன்னால வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதா? எப்போ என்ன பேசணுன்ற அறிவு கூடவா உனக்கு இல்ல என்று கத்தினார். அதை கேட்ட செல்வமதி வாயை இழுத்து மூடிக்கிட்டா. ரோஜா செல்வமதியை பார்த்து முறைச்சா, நீ ஏண்டி என்ன முறைக்கிற? பெத்தது நீங்க 2 பேரும் தான், ஆனா வளர்க்கறது என்னவோ இந்த மதிவதனியும் கார்வேந்தனும் தானே. என்னவோ நான் குழந்தைகளை பறிச்சுக்கிட்ட மாதிரி என்ன முறைச்சு பாக்குறீங்க? நான் என்ன சொன்னாலும் நீங்க என்ன கேட்கவா போறீங்க? தோ இந்த மலடிக்கிட்டே கொடுத்து வளர்த்துங்க,
குழந்தைங்க நல்லா விளங்கிடும் என்று சொன்னவள் சாப்பாட்டிலே கையை கழுவிட்டு எழுந்து போனான். அவளை தொடர்ந்து அவள் கணவன் வானரசனும் எழுந்து செல்ல அங்கு ஒரு வினாடி ஊசி போட்டாலும் சத்தம் விழும் அளவிற்கு அமைதியா இருந்தது. பிறகு எல்லாரையும் திரும்பி பார்த்த பரதிவேந்தன், இங்க பாருங்க, இந்த குடும்பத்துக்கு மூத்த பையன் கார்வேந்தன். அவனை பத்தி யாரும் இங்க தப்பா பேசக்கூடாது. இந்த குடும்பத்துல எத்தனை குழந்தை பிறந்தாலும் எந்த குழந்தையுமே கார்வேந்தன் மாதிரி வராது. கார்வேந்தனுக்கு பிறக்க போற குழந்தைதான் இந்த அரண்மனையோட மூத்த வாரிசு. அந்த குழந்தையதான் நான் நேரடி கண் பார்வையில வளர்ப்பேன். அதுதான் என்னோட நேரடி வாரிசு. எவ்வளவு வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்தாலும் சரி, இதுதான் நடக்கும் என்றார். அதை கேட்ட இளமதி, ஏன் தாத்தா அப்படி என்ன சொல்ல வரீங்க? என் ரோஜாவோட பையன் எழில்வேந்தனும் வான்மதியோட பையன் இளங்கோவேந்தனும் இருக்காங்களே உங்க வாரிசா? அவங்க தானே பெரிய பசங்க, அப்ப அவங்க தானே உங்க வாரிசு என்று கேட்டாள். அவளை பார்த்து முறைச்சா வேண்மதி. இங்க பாரு இளமதி, நீ என்னதான் உடம்புல எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். எந்த குழந்தை கையிலுமே கார்வேந்தன் கையில இருக்கிற மாதிரி மச்சம் இல்ல. அப்போ இன்னும் இந்த குடும்பத்துக்கு வாரிசு பிறக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். கார்வேந்தனுக்கு குழந்தை எப்ப பிறக்குதோ அப்பதான் இந்த குடும்பம் நிறைவு பெறும் என்று சொன்னாள். அதை கேட்ட இளமதிக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. வான்மதியை திரும்பி பார்த்தா, கேட்டுக்கோடி, இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு இன்னும் யாரும் வரவே இல்லையாம். நீ 2 குழந்தைகளையும் ரோஜா 2 குழந்தைகளும் பெத்து போட்டிருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டேங்க எப்ப கார்வேந்தனுக்கும் மதிவதனிக்கும் குழந்தை பிறக்குதோ அப்பதான் இந்த குடும்பத்தோட வாரிசு பிறந்திருக்குன்னு அர்த்தமாம். இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கேட்டபடி இளமதி எழுந்து போனா. வான்மதிக்கும் தன் தாத்தா பேசுறதுல கொஞ்சம் வருத்தம் இருந்தது. என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? அப்போ இந்த குடும்பத்துக்கு வாரிசு என் பசங்க இல்லையா என்று கேட்டாள் வேதனையுடன். வான்மதி, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லம்மா. அவங்களும் இந்த அரண்மனைக்கு வாரிசுதான். ஆனா கார்வேந்தனுக்கும் இன்னும் குழந்தை இல்லையே. அவனுக்கு குழந்தை பிறந்தா மட்டும்தான் அது மூத்த வாரிசா ஏத்துப்போம் என்றார் பரதிவேந்தன். அதை கேட்ட வான்மதி எதுவும் பேசாம தன் குழந்தைங்களை மடமடன்னு கூப்பிட்டுட்டு வெளியில போனா. ரோஜாவும் அங்கிருந்து போக மாறனும் விஷ்ணுவும் மட்டும் அங்கேயே உட்காண்டிருந்தாங்க. கார்வேந்தனுடைய அப்பா முகில்வேந்தனையும் யானையையும் திரும்பி பார்த்தான் கார்வேந்தன். யானை புடவை தலைப்ப வாயில வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தா. அவளுக்குமே கார்வேந்தனுக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு கவலை எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. தன் மனைவியை ஆறுதலா தோளோடு அணைச்சிக்கிட்ட முகில்வேந்தன் அவளை அழைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. இப்படி எல்லாருமே கலைஞ்சு போக மீதம் இருந்தது கார்வேந்தனும் மதிவதனையும் விஷ்ணுவும் மாறனும் மட்டுமே. அவங்கள பார்த்த பரதிவேந்தன், இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னு மட்டும் நல்லா புரியுது. இங்க இருக்கிறவங்க யாரோ ஏதோ பண்றாங்க, ஒன்னும் சரியில்லை. இதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க என்று சொல்லிட்டு தன் மனைவியை அழைச்சிட்டு போனாரு. மதிவதனியும் அங்கிருந்து அழுதுகிட்டே போக மீதம் இருந்த கார்வேந்தனும் மற்ற இருவரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்தாங்க. இங்க என்னடா நடக்குது என்று கேட்டான் கார்வேந்தன். எனக்கும் ஒன்னும் புரியல பாஸ், ஆனா ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் மனசு சொல்லுது என்றான் விஷ்ணு. கார்வேந்தனுக்கும் தன் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சந்தேகம் இருக்கதான் செஞ்சுது. ஆனா அது எப்படி? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அரக்கர்களா என்ன? ஒரு குழந்தைய கலைக்கலாம் சரி, 8 குழந்தைகளையும் வரிசையா கலைச்சு விடுவாங்களா? அப்படிப்பட்ட அரக்கர்களையா நம்ம சொந்தத்துல வச்சிருக்கோம் என்று நினைச்சவன், இத பத்தி பிறகு ஒரு நாள் பேசலாம், நீங்க இப்ப கிளம்புங்க என்று சொல்லி அவங்கள அனுப்பி வச்சான். பிறகு தன் மனைவியை நாடி வந்தான் கார்வேந்தன். அவளோ படுக்கையில உட்கார்ந்து அழுதபடி இருந்தா. அவளை பார்த்த கார்வேந்தனுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அவளை வந்து தோளோடு அணைச்சுக்கிட்டான். எனக்கு குழந்தை வேணுங்க, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் என்று கதறி அழுதா. இங்க பாரு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்பதான் குழந்தை கலைஞ்சு 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நம்ம இன்னொரு குழந்தைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் மதனி. டாக்டர் சொன்னபடி உன்னோட உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கட்டும், 1 வருஷம் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் என்றான் சமாதானமாக. முடியாது முடியாது முடியாது, என்னை இங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? என்னால அதெல்லாம் தாங்கவே முடியல. எனக்கு குழந்தை வேணும், கொடுப்பீங்களா மாட்டீங்களா என்று கேட்டாள். லூசு மாதிரி உளராத வதனி என்றான் கோபமாக. என்னால முடியாது, என்ன ஆனாலும் சரி. ஒவ்வொரு தடவையும் நீ இதையே சொல்லி சொல்லித்தான் என்னை தப்பு பண்ண வைக்கிற. 6 மாசத்துக்கு ஒரு தடவை குழந்தைய உன் வயிற்றுல சுமக்கிற. ஆனா 3 மாசத்துல அது கழிஞ்சு போயிடுது. அதை தாங்குற தைரியம் எனக்கு இல்லை. அதை நீ சொன்னா புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு முறையும் என் குழந்தை என் கண்ணு முன்னாடி கலையறத என்னால பார்க்கவே முடியல. என்னை விட்டுடு, நான் இனிமே உன்னை தொடவே மாட்டேன். 1 வருஷம் போகட்டும், உன் உடம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு டாக்டர் என்கிட்ட சொல்லட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைய பெத்துக்கிறத பத்தி முடிவு பண்ணலாம் என்று திட்டவட்டமாக பேசினவன் அறையை விட்டு வேகமா வெளியே போனான்.
அவன் போனதும் படுக்கையில விழுந்த மதிவதனி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே தூங்கினான். பிறகு அறைக்கு வந்தவன் அவள் தூங்குறத பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவள் பக்கத்துல படுத்து அவளுடைய இடையில கை போட்டவன் நிம்மதியா அமைதியா தூங்க ஆரம்பிச்சான் கார்வேந்தன். இரவு தன் அறைக்குள்ள வந்த தன் கணவன் விஷ்ணு கிட்ட எரிஞ்சு விழுந்தா வான்மதி. ஏங்க, தாத்தா பேசுறத கேட்டீங்கல்ல? எப்படியெல்லாம் பேசிட்டாரு பாருங்க. நம்ம குழந்தைங்க இந்த வீட்டு வாரிசு இல்லையாம், அவர் எப்படி எதெல்லாம் சொல்லலாம் என்று கேட்டாள். அதை கேட்ட விஷ்ணு தன் கழுத்துல இருந்த டைய சரி செஞ்சு கழட்டினபடியே கழுத்தை தடவினான். இங்க பாரு வான்மதி, தாத்தா தப்பா எதுவும் சொல்லவே இல்லை. அவருக்கு இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுனா அது நம்ம பாஸோட குழந்தையா தான் இருக்கும்னு சொல்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம குழந்தை இந்த வீட்டோட வாரிசு இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையே என்றான். சும்மா போய் சொல்லாதீங்க, நீங்களும் அங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இந்த குடும்பத்தோட வழக்கம் என்ன தெரியுமா? இந்த அரண்மனைக்குன்னு ஒரு வாரிசை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லா தொழிலும் முறைப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. முக்கியமா தாத்தா கிட்ட தொழில் கத்துக்கிறதுனா சாதாரண விஷயமே இல்லை. நம்மளோட குழந்தைங்கள யாராவது ஒருத்தர் தாத்தா கிட்ட தொழில் கத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றாள் வான்மதி. அதை கேட்டு அழகான ஒரு புன்னகையை கொடுத்தான் விஷ்ணு. இப்போ அதுக்கெல்லாம் என்ன அவசரம் வான்மதி, சொல்லு. இப்பதான் குழந்தை இளங்கோக்கு 7 வயசு ஆகுது. அதுக்குள்ள இந்த கலவரம் எல்லாம் தேவையா? அதுவும் இல்லாம பாசுக்கு எப்படியும் குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதுக்குள்ள உனக்கு என்ன அப்படி அவசரம் என்று கேட்டான். முட்டாள் மாதிரி வளராதீங்க. தாத்தாக்கும் பாட்டிக்கும் இப்ப வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற உரிமை கார்வேந்தன் மாமாவுக்கு தான் இருக்கு. அவருக்கு அப்புறம் ஒரு வாரிசு வேணுமில்ல? அது நம்ம குழந்தைங்கள ஏதாவது ஒண்ணு இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று கேட்டாள். நீ சொல்றதெல்லாம் சரிதான் வான்மதி. ஆனா தாத்தாவுக்கு நம்ம குழந்தைங்க மேல நம்பிக்கை வரணும் இல்லையா? அதானே இங்க ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசுனா அது பாஸோட குழந்தையாதான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சீக்கிரமா பாஸுக்கு குழந்தை பிறந்துடும் என்று சொன்னவன் தன் மனைவியின் பேச்ச காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்னு சொல்லாம சொன்னபடி குழந்தைங்க கிட்ட படுத்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு கண்களை இறுக மூடிக்கிட்டான் விஷ்ணு. அதை கண்ட வான்மதிக்கு ஆத்திரமும் கோபமும் பல மடங்காச்சு. இவன் கிட்ட பேசுறதுக்கு எங்கேயாவது போய் செவுத்துல முட்டிக்கலாம் என்று நினைச்சவ குழந்தைகளுக்கு மறுபுறம் வந்து படுத்துக்கிட்டா. மீண்டும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமா என்று நினைச்சவ, இங்க இதை பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீங்க என்று அவள் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட போர்வையை எடுத்து தலை முதல் கால் வரை போத்திக்கிட்டு கொண்டான் விஷ்ணு. அதை கண்டவள் இதுக்கு மேல இவன் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சிட்டு அவனுக்கு முதுக காட்டி திருப்பப்படுத்திக்கிட்டா. இங்க இப்படி போக ரோஜாவோட அறையிலையோ கதையே வேற மாதிரி இருந்தது. ரோஜாவும் மாறனும் கார்வேந்தனுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நிக்க, செல்வமதி மட்டும் கணவன் மனைவி 2 பேரையும் வாங்குன்னு வாங்கிட்டு இருந்தா. உங்க 2 பேருக்கும் அறிவுன்னு ஒண்ணு கடவுள் கொடுத்திருக்காரா இல்லையா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டவாறு அவங்க 2 பேரையும் பார்த்தா செல்வமதி. மாறன் தன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை எடுத்து ரோஜாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். ரோஜாவும் திரும்ப தன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை எடுத்து மாறனுக்கு ஊட்டி விட்டா. இதை பார்த்துக்கிட்டே இருந்த செல்வமதிக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்று கத்தினாள். அம்மா, இப்ப மணி எவ்வளோன்னு பாத்தியா? நைட்டு 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ நாங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற டைம். நீ இங்க வந்ததே தப்பு. வந்துட்டு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம் என்று கேட்டாள் ரோஜா. ஏடி, 2 பிள்ளைங்களை பெத்து போட்டுட்ட, இப்பவும் உங்க ரொமான்ஸ் குறையவே இல்லையா என்று கேட்டாள். அதை கேட்ட மாறனும், அத்தை என்னத்த கேள்வி இது? ரோஜா என்னோட பொண்டாட்டி. அவளை ரொமான்ஸ் பண்ணாம வேற யார் ரொமான்ஸ் பண்றது? இன்னும் சொல்ல போனா அவளை ரொமான்ஸ் பண்ணலைன்னா தான் தப்பு. தயவு செஞ்சு நீங்க வெளில போங்கத்த. எனக்கு என் பொண்டாட்டி கிட்ட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும். மனுஷனோட அவசரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே என்றபடி அவளுக்கு ஐஸ்கிரீமை ஊட்டி விட்டான். அதை கண்ட செல்வமதிக்கு ஆத்திரம் வந்தது. இவனை என்ன பண்ணா தகும்னு தோணுச்சு. இங்க பாரு மாறா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அழகா முத்து மாதிரி 2 குழந்தைங்களை பெத்து வச்சிருக்க. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த குடும்பத்துக்கு வாரிசா வரணும் என்றாள் செல்வமதி. ஹமா லூசாமா நீ? இந்த 7 வயசு எழுவேந்தனை என்னன்னு சொல்லிமா தாத்தா கிட்ட அனுப்புவேன் என்று கேட்டாள். ஏண்டி முட்டாளா நீ? கார்வேந்தன் தாத்தா கிட்ட தொழில் கத்துக்கும் போது அவனுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? அவனும் இந்த வயசுல வந்தவன் தாண்டி என்று சொன்னாள். அத்தை, கார்வேந்தன் அண்ணாவும் என் பையனும் ஒன்னா? என்னத்த பேசுறீங்க? இங்க பாருங்க, என் பையனை பாருங்க என்று தன் மகன் எழில்வேந்தனை காட்டினான் மாறன். அவன் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். பையன் எவ்வளவு அமைதியா நிம்மதியா தூங்குறான் பாத்தீங்களா? இவனுடைய தூக்கத்தையும் நிம்மதியையும் எனக்கு எடுக்க சொல்றீங்களா?
தயவு செஞ்சு போங்க அத்தை, எனக்கு ரோஜா கிட்ட தனியா நிறைய பேசணும் என்றான். அதை கேட்ட செல்வமதி ஆத்திரம் வர தலையில அடிச்சபடியே அங்கிருந்து விலகினான். செல்வமதி போனதும், அப்பா அடி போடி, போய் கதவை சாத்திட்டு வா, மனுஷனோட அவசரம் தெரியாம உங்க அத்தா வேற வந்து சாவடிக்கிறா, டெய்லி இதே வேலையாடி ஆத்தா கறிக்கே என்று சொன்னான் மாறன். அதை கேட்டு சிரிச்சபடியே தன் தாய் சென்றதும் கதவை லாக் போட்டுட்டு மாறன் கிட்ட ஆசையோட வந்து நின்னா ரோஜா. அவளை இழுத்து தன் மார்போடு அணைச்சுக்கிட்டான் மாறன். ஏண்டி, நான் உன்னை கேட்கிறேன்னு கோச்சுக்காத, உனக்கு நம்ம பசங்கள்ல யாராவது ஒருத்தர் இந்த குடும்பத்துக்கு வாரிசா வரணும்னு ஆசையே இல்லையாடி என்று கேட்டான். அதை கேட்டு சிரிச்சபடியே மாறனை நிமிர்ந்து பார்த்தா ரோஜா. இந்த அரண்மனைக்கு வாரிசா வரணும்னா அதுக்கு எவ்வளவு தகுதி வேணும் தெரியுமா? கார்வேந்தன் மாமாவும் நீங்களும் ஒன்னா? கார்வேந்தன் மாமாவுக்கு பிறக்கிற குழந்தைதான் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு பெரிய வாரிசா வர முடியும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டு நம்ம குழந்தைங்க வரும்னு ஆசைப்படுறது பேராசை, முட்டாள்தனம். அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே மாட்டேன். எனக்கு தேவை என் குழந்தைங்க நல்லபடியா வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும். மாமா எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி மாமாவோட குழந்தைகள் வந்து என் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும், அவ்வளவுதான், எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை என்றாள் ரோஜா. தன் மனைவியை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டான் மாறன். உனக்கு இந்த சொத்து மேலெல்லாம் சுத்தமா ஆசையே இல்லையா என்று மறுபடியும் கேட்டான். சொத்தா? போடா, அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட பாகம் எனக்கு வந்துடும், உன்னோட பாகம் உனக்கு வந்துடும். இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்ண போறோம்? இதோ நீ பக்கத்துல இருக்க, எனக்கு அது போதாதா? இந்த உலகமே என் கையில இருக்க மாதிரி என்று சொன்னவள் அழகாக அவனுடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டா. தன் மனைவியை ஆசையா கட்டி பிடிச்சுக்கிட்டான் மாறன். ரோஜாவோட அறையிலிருந்து வெளில வந்த செல்வமதி நேரா இளமதியை தேடிதான் போனான். இளமதியும் அங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழால நடந்த விஷயங்களை அசை போட்டுட்டே இருந்தா. அப்போ அவளுடைய அறைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க யாருன்னு பார்த்தா வெளியில செல்வமதி தான் நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்தோன்ன முகத்தை திருப்பினா இளமதி. அதை கண்டு செல்வமதி, ஹேய் இளமதி, சும்மா இந்த முகம் திருப்புற வேலையெல்லாம் வேண்டாம், எனக்கும் இப்போ உன்னால ஒரு காரியமாகணும், உனக்கும் இப்போ என்னால ஒரு காரியமாகணும் என்றாள். சொல்லுங்கத்த, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்றாள் நக்கலுடன். இருடி, உள்ள வந்து பேசுறேன் என்றவள் உள்ள வந்து கதவை தாழ் போட்டா. பிறகு அறையில வந்து உட்கார்ந்தவ, இங்க பாருடி, இந்த அரண்மனைக்கு வாரிசா ஒண்ணு உன் பேரன் வரணும், இல்ல என் பேரன் வரணும். இந்த 2 பேர்ல யார் வந்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஆனா இனி கார்வேந்தனுக்கு ஒரு பையன் பிறக்கும்னு, அதுதான் இந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசா இருக்கும்னு எங்க அப்பா சொல்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அவனுக்கே கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் குழந்தை இல்லை. கருவுல ஆகிற குழந்தையும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கு கூட கடவுள் அவங்களுக்கு வரம் கொடுக்கல. அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? எனக்கு என்னவோ கார்வேந்தனுக்கும் மதிவதனிக்கும் இன்னொரு குழந்தை பிறக்கிற மாதிரியே இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணாதான் நம்ம பேரன்கள்ல யாராவது ஒருத்தரை இந்த அரண்மனை மூத்த வாரிசா வர வைக்க முடியும். எங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசணும், நீ என்ன சொல்ற என்று கேட்டாள். அதை கேட்டு அவளை கூர்மையா பார்த்தா இளமதி. உங்களெல்லாம் நான் எப்படி நம்புறது? நீங்க சமயம் பார்த்து காலை வர விட்டுட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் தான் இந்த வீட்டுல சதிகாரின்னு பேர் வாங்கி வச்சிருக்கேன். இதுல இந்த விஷயத்துல நான் தலையிட்டேன்னா என் பேர் இன்னுமே கெட்டு போயிடுமே. தவிர நல்ல பேர் எதுவும் எனக்கு கிடைக்க போறதும் இல்லை. நீங்க என்ன கை கழுவி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டாள் இளமதி. இந்த பாருடி, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்துல எனக்கு என் அப்பா பரதிவேந்தன் கிட்ட ஒருத்தனை போய் கரெக்டா சேர்த்தணும். அது யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க அப்பா தொழில ரொம்ப கெட்டி. அவர்கிட்ட ஏதாவது ஒரு குழந்தை போச்சுன்னு வச்சுக்கோயேன், அவர் அந்த பையனை ரொம்ப நல்லா வளர்த்தி கிட்டத்தட்ட கார்வேந்தன் மாதிரியே கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய வாரிசு வரணும்னா அது கார்வேந்தனோட பையனாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே, நம்ம பேர பசங்களா கூட இருக்கலாம்ல என்று ஆசையை தூண்டிவிட்டா. இளமதியும் அதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சா. கார்வேந்தனுக்கு இப்போதைக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றதுக்கு இல்ல, தாத்தாவுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஏதாவது ஒரு குழந்தைய தாத்தா எடுத்து வளர்த்தா கண்டிப்பா அந்த குழந்தை நல்லா தான் வளரும் என்று நினைச்சவ அவளுமே அதை பத்தி யோசிச்சா. அவ யோசிக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்ட செல்வமதி, சரி சரி, நம்ம நாளை காலையில இதை பத்தி பேசலாம், என்ன நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிவை என்று சொன்னவள் அங்கிருந்து கிளம்பினா. தாத்தா பரதிவேந்தன் அறையில வேண்மதி கண்ணு கலங்கியபடி உட்கார்ந்துட்டு இருந்தா. அதை பார்த்த பரதிவேந்தனுக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. என்ன வேண்மதி இது, நீயே இப்படி உடைஞ்சு போய் அழுதுட்டா அப்புறம் இந்த குடும்பத்துல யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? வேண்டாம்மா அழாத என்றார். அது இல்லைங்க, மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. நம்ம கார்வேந்தனுக்கு ஏன் இப்படி எல்லாம் ஆகணும்? ஏன் இத்தனை குழந்தைகளும் கலைஞ்சு போகணும்?
எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஏங்க, ஏதாவது சாமிக்கு வேண்டுதல் வச்சுப்போமா? தெய்வ குத்தம் ஏதாவது நடந்திருக்குமோ என்று கேட்டாள். அட, அதெல்லாம் எதுவும் இல்லை. கார்வேந்தன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டான். அப்படி இருக்கிறவனுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எனக்கு என்னவோ இந்த வீட்டில் யாரோ எதுவோ பண்றாங்கன்னு தோணுது என்றார் பரதிவேந்தன். எனக்கும் ஆரம்பத்திலிருந்து இந்த சந்தேகம் இருக்குதாங்க. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களா இந்த கொடுமையை பண்ண போறாங்கன்னு நினைப்பேன். குழந்தைய கலைக்கிற அளவுக்கு எல்லாம் யாருக்குங்க இங்க மனசு இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன நானே சமாதானம் பண்ணிப்பேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நம்ம முதல்லயே கவனிச்சிருக்கோமோன்னு தோணுது என்றாள். ஆமா வெண்மதி, இப்போ இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க இப்போ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். அதனாலதான் கார்வேந்தனை இப்ப நான் வர சொல்லிருக்கேன். அவன்கிட்ட பேசி பார்க்கலாம் என்றார். அதே வினாடி கார்வேந்தன் உள்ள வந்தான். தாத்தா, என்ன என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க, சொல்லுங்க என்று சொல்லியபடி உட்கார்ந்தான். டேய் பேராண்டி, மதிவதனியோட கருக்கலைப்பை பத்தி நீ என்னடா நினைக்கிற என்று கேட்டார். அந்த கேள்வியில கொஞ்சம் திகைச்சு போனான் கார்வேந்தன். எனக்கும் அதை பத்தி ரொம்ப குழப்பமாதான் தாத்தா இருக்கு. ஆனா எப்படின்னு தான் புரியல. ஏன்னா மதிவதனி அரண்மனை விட்டு வெளியே எங்கேயும் போகவே மாட்டான். அப்படியே போனாலும் என் கூட தான் வெளில வருவா. அப்படி இருக்கும்போது யார் தாத்தா இதை பண்ணியிருக்க முடியும்? எனக்கு என்னவோ இந்த குடும்பத்துல இருக்கிற யார் மேலையும் நம்பிக்கை எல்லாத்து மேலேயும் இருக்கு. யாரும் இந்த அளவுக்கெல்லாம் கொடுமையானவங்க இல்லை தாத்தா. நம்ம எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறோன்னு நினைக்கிறேன். என்னமோ என் தலையெழுத்து. எங்களுக்கு இன்னும் குழந்தை நிக்கல. அதுக்கு மற்றவங்கள சொல்லி என்ன தாத்தா பண்றது என்று கேட்டான் கவலையோட. அதை கேட்ட பரதிவேந்தன் ஒரு பெருமூச்சு விட்டான். சரிதான்டா பேராண்டி, நீ சொல்ற மாதிரியே யாரும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா யாராவது இதை பண்ணியிருந்தா என்று அவர் கேட்கவும் கார்வேந்தன் திகைச்சு விழிச்சா. யோசிக்காரி, அப்படி யாராவது பண்ணியிருந்தா எதுக்காக பண்ணியிருந்திருக்கணும்? உனக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு தானே? எனக்கு தேவை உன்னோட வாரிசு. அது நல்லபடியா இந்த பூமிக்கு வரணும். அதுக்கு ஒரே வழிதான் இப்ப இருக்கு என்று சொன்னவர் யோசனையோட நிறுத்தினாரு. கார்வேந்தா, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத, தப்பா எடுத்துக்காத. மாறனோட குழந்தையோ இல்ல விஷ்ணுவோட குழந்தையோ, இந்த 2 குழந்தையில யாராவது ஒரு குழந்தைய நீங்க 2 பேரும் தத்தெடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சொத்து முக்கியம் இல்ல காரி. உன் குழந்தைய அழிக்க நினைக்கிறவங்க எதிர்பார்க்கறது என்னவா இருக்கும்? அவங்க குழந்தைதான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா வரணும், அவ்வளவுதானே? அதை நம்மளே கொடுத்துட்டா அடுத்தது உனக்கு போற குழந்தைய உயிரோட அவங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா என்று கேட்டார். அவர் சொன்னதுல அதிர்ந்து போய் தாத்தாவை பார்த்தான். தாத்தா, நானும் இதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன் என்றான். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு நம்பிக்கையே இல்லாம இருந்தாலும் நான் வதனியோட உடல் நலத்தை தான் இப்ப பார்த்தாகணும் தாத்தா. எனக்கு குழந்தை எப்ப ஆகும்னு சொல்ல முடியாது. மதிவதனியோட உடம்பு இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. மறுபடியும் ஒரு குழந்தைக்காக நான் அவளை கஷ்டப்படுத்த விரும்பல. எங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்குதோ அப்ப பிறக்கட்டும். அது வரைக்கும் இந்த குடும்பத்துல இருக்கவங்களுடைய மன நிம்மதியும் சந்தோஷமும் முக்கியம் இல்லையா? இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் அடிச்சுக்கிறத எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க தாத்தா? நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் மறுக்கவே மாட்டேன் என்றான். பரதிவேந்தனும் வேண்மதியும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. கார்வேந்தன் சொல்றதுலயும் இப்ப நியாயம் இருக்கிறதா தோணுச்சு. நேத்து அந்த விழாவில் நடந்த பிரச்சனைகளை நினைச்சு பார்த்தாரு. கண்டிப்பா எல்லாருடைய மனசுலயும் ஏதோ ஒரு வஞ்சம் புகுந்திருக்கு. இதை இப்படியே அடக்கணும்னா யாராவது குழந்தைய நம்ம கார்வேந்தனுக்கு தத்து கொடுத்தே ஆகணும். அப்பதான் இவங்க அடங்குவாங்க அப்படின்னு நினைச்சு. சரிதான் கார்வேந்தா, அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு எந்த குழந்தை பிடிச்சிருக்கு, எழில்வேந்தனா இல்ல இளங்கோவா என்று கேட்டார். தாத்தா, எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. சொல்லப்போனா எனக்கு 2 குழந்தைய கிடைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீங்களே எந்த குழந்தைன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. நாங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறோம். ஆனா அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் உங்க பொறுப்பு. என்ன இதில் இருக்கக்கூடாது என்றான் கார்வேந்தன். சரிதான்டா பேராண்டி, உனக்கு குழந்தைய தத்து கொடுக்கறதுல யாருக்காவது கசக்குமா என்ன? 2 பேரும் போட்டி போட்டுட்டு முன் வருவாங்க. அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பி வச்சாரு. அன்னைக்கு இரவு கார்வேந்தன் தன் அறைக்கு வந்ததும் மதிவதனை கிட்ட தத்து எடுக்கிறத பத்தி பேசினான். அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்ன உளறீங்க? அப்போ எனக்கு குழந்தையே பிறக்காதா என்று உதட்ட பிதிக்கப்படி கோவமா கேட்டா. அவளை மார்போடு அணைச்சுக்கிட்டான் கார்வேந்தன். நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை வதனி. எல்லா டாக்டரும் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் தான் சொல்றாங்க.
ஆனாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு. இப்பவே வீட்டில் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தரை மூத்த வாரிசா தாத்தா அறிவிச்சே ஆகணும். இந்த கட்டாயத்தில் தாத்தா இருக்கும்போது நம்ம குழந்தைக்காக அவர் காத்துட்டு இருக்க வேண்டாமேன்னு தான் நான் தத்தெடுக்கிற யோசனையை பற்றி சொல்லிட்டு வந்தேன் என்றான் கார்வேந்தன். மதிவதனிக்கு அதை கேட்டதும் அழுக தாங்க முடியாம வந்துச்சு. சரி, ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சா நல்லதானேன்னு கூட நினைச்சா. ஆனாலும் அவளுக்கு கார்வேந்தனோட குழந்தைய பெத்துக்க தான் ஆசை. அவ வயிற்றுல கை வச்சு பார்த்தா, இந்த வயிற்றுல உங்க குழந்தை எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா என்றாள். தாங்கவே முடியாம அவளை அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டான் கார்வேந்தன். என்ன பேச்சு வதனி இதெல்லாம்? நம்ம குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாலும் மறுபடியும் நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாம். கண்டிப்பா நம்மளுக்கும் குழந்தை பிறக்கும் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னான். அதுல சமாதானமாகாம அவனை பிடிச்சு தள்ளி விட்டா. நம்ம இந்த மாசம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்ன என்றாள். அதை கேட்டு அவன் தலையில அடிச்சுக்கிட்டான் கார்வேந்தன். ஏண்டி அறிவு கட்டவளை, உனக்கு சொன்னா புரியாதாடி? உன் உடம்பு இருக்கிற நிலைமையில என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ என்று சொன்னான். ஆனா மதிவதனியோ சம்மதிக்கவே இல்லை. இங்க பாருங்க, தத்தெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கடைசியா ஒரே ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி பார்த்துடலாம். இந்த ஒரு தடவை மட்டும்தான். ஆகலைன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன் என்று கெஞ்சினாள். சொன்னா கேளு வதனி, இது ரொம்ப தப்பு. உன்னோட உடம்பு இதை தாங்கவே தாங்காது என்று கெஞ்சினான். ஆனா அவளோ பிடிவாதமா மறுத்தா. முடியாதுன்னா முடியாதான். எனக்கு இப்போ இந்த நிமிஷம் நீங்க வேணும். நீங்க என் கூட இருந்தே ஆகணும். இந்த மாசம் முயற்சி பண்ணி பார்த்தலாம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு என்னவோ கண்டிப்பா இந்த தடவை குழந்தை நிக்கும்னு தோணுது. எனக்காக ப்ளீஸ் என்று கையேந்தி அவன் கண் முன்னாடி நின்னான். அவள் நின்றதை தாங்க முடியாதவன் அவள் அப்படியே மார்போடு அணைச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவளை கார்வேந்தனுக்கு முத்தங்களை பரிசா அளிக்கவும் அவனால அவளை தங்கிட்ட இருந்து விளக்கவே முடியல. அவளை நெருங்கி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. போன தடவை குழந்தை உருவானதும் அவளை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணவே கூடாதுன்னு நினைச்சான். அதனாலேயே அவளை விட்டு விலகி நின்னான். கரு களைஞ்ச அடுத்த 3 மாசமும் அவளை விட்டு விலகி இருந்தான். கிட்டத்தட்ட 6 மாசம் அவளை நெருங்கவே இல்லை. இப்போ அவளா வந்து கார்வேந்தனை தீண்டவும் அவனால தன்னை கட்டுப்படுத்திக்கவே முடியல. வேணாண்டி, சொன்னா கேளுடி என்று சொன்னவனுடைய குரல் கிணற்றுக்குள்ள இருந்து கேட்டது மாதிரி இருந்தது. எப்பவுமே கார்வேந்தன் தான் அவளை ஆக்கிரமிப்பான். ஆனா இன்னைக்கு அவளுக்கு எங்கிருந்து தான் அவ்வளோ வேகம் வந்துச்சோ அவனை முழுவதுமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா மதிவதனி. வேண்டாம் வேண்டான்னு கார்வேந்தன் எவ்வளோ சொன்னாலும் அவ கேட்காம அவனை படுக்கையில பிடிச்சு தள்ளிவிட்டா. பிறகு தன்னோட அத்தனை ஆசைகளையும் அவனிடம் காட்டினான். அவளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அவன்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. அதை கண்டு தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டா மதிவதனி. இத்தனை ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மனுஷனுக்கு திமிரப்பாரு, ராட்சசன் என்கிட்ட வராமையே இருந்திருக்காரு என்று நினைச்சவ அன்னைக்கு இரவு முழுவதும் விடாம அவன் கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தா. கிட்டத்தட்ட அடுத்து வந்த 10 நாட்களுமே அவளால முடியாத போதும் தன் கணவனை தன்னோட இருத்திக்கிட்டா. கார்வேந்தன் எவ்வளவோ முறை சொல்லியும் அவ கேட்கவே இல்லை. அவள் உடல் முழுவதும் வலி இருந்தாலும் அதை பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டா. இந்த முறை எப்படியும் தனக்கு குழந்தை ஆகியே ஆகணும்னு உறுதியா இருந்தா. ஏன்னா கார்வேந்தனுடைய வாரிசு தான் வயிற்றுல வளரணுங்கிறது அவளுடைய குறிக்கோள். இந்த சொத்துக்கு யார் வேணாலும் வாரிசா இருந்துட்டு போகட்டும், அதை பத்தியெல்லாம் தனக்கு கவலை இல்லை. ஆனா தனக்கு கார்வேந்தனோட குழந்தை வேணுங்கிறதுல ரொம்பவுமே உறுதியா இருந்தா மதிவதனி.